கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்னியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜான் பனியன் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், சில நேரங்களில் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்தின் ஒரு சிறு வார்த்தை கூட ஒரு சம்மட்டியை போல நம்முடைய இருதயத்தை நொறுக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்கள். நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற வேண்டாத அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை கர்த்தருடைய வசனம் ஒரு அக்னியை போல அதை சுத்திகரித்து அதை எரித்து நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறது. நம்முடைய இருதயம் சில நேரம் கடினமாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாமல் அது கடினப்பட்டிருக்கும் போது சில தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை உடைத்து லகுவாக்குகிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது, கழுவுகிறது, நம்முடைய இருதயத்தில் ஒரு பாவ உணர்வை கொண்டு வருகிறது, நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வசனம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழியும் காட்டுகிறது.